ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரைஸ்க்கு கூட்டாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கடையிலேருந்து அப்பளம் வாங்கிட்டு தேவையே கிடையாது. சூப்பரான பாகக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மெஹந்திஸ் கிச்சன். ஸோ 2 பெரிய சைஸ் பாகக்காய் எடுத்துக்கோங்க. இது பாகக்காய் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா நீட்டாக சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பாகக்காயோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. எடுக்கும்போது அப்படி சவுண்டு வர மாதிரி நல்லா பொடிகிறது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா 2 நாள் சூப்பராக வெயிலில் நல்லா நீட்டாக காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா பொடிகிறது மாதிரி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பாகக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஆயிலில் போட்டு நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு பாகக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாகவே இதில் கசப்பு தன்மை இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா நம்ம ஸ்நாக்ஸாகவே எடுத்து சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் த பெஸ்ட். பை.